அனைவருக்கும் டிவைன் ஹிலஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்குறது ரேக்கியில் கர்ம வினை அப்படின்ற ஒரு பகுதியை பார்க்குறோம். கர்ம வினை என்பது முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம்தான். இந்த பிரபஞ்சம் எதிலும் சமநிலை பிசகாமல் பேணி வளர்கிறது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு என்று அறிவியல் சொல்லுகிறது. இது நியூட்டனால் நிறுவப்பட்டது. வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான். இது ஒரு பழங்கால பழமொழி. இதுதான் உலக வழக்கு. இதனை உலக வரலாற்றில் உறுதிப்படுத்துகிறது. தன் மீதோ அல்லது பிறர் மீதோ ஒருவர் கொள்ளும் தொடர் வெறுப்பு அவரது ஆறாவை சிதைக்கும். நமது ஆறா உடைந்து சிதையுறும் போது நாம் நோய்வாய்ப்படுகிறோம். எனவே நமது ஆறாவை எதுவும் பாதிக்காதவாறு உடற்பயிற்சிகள், நேரிய மனப்பான்மை, தியானம் மற்றும் ஆன்மீக தொடர்புகளால் நாம் நம் ஆறாவை பலமுள்ளதாகவும் ஆரோக்கியம் உள்ளதாகவும் வைத்திருத்தல் அவசியமாகிறது. கர்மாவை மட்டுப்படுத்தக்கூடிய நேர்மறை வினை பாசிட்டிவ் ஆக்ஷன் ஒன்றே உயரிய வழியாகும். சான்றாக, ஒரு மரம் வெட்டப்பட்டால் அந்த எதிர்மறை வினைக்கு ஈடு செய்ய 2 செடிகளை நட வேண்டும். இதுபோன்ற நற்சிந்தனைகள், நற்செயல்கள், அறம் பேணுதல் போன்றவற்றால் நாம் நாள்தோறும் மேற்கொள்வது அவசியமாகும். எதிர்மறை வினைகள் சிந்தனையுள் நுழையும் பொழுது அதனை விரட்டி அடிக்கவும் அதிலிருந்து தப்பிக்கவும் நில்லாதே நீங்கிப்போ என்று 3 முறை அழுத்தமாக சொல்ல வேண்டும். இது ஆறாவில் பாசிட்டிவ் எனர்ஜியை கூட்டுவதற்கான ஒரு கீ என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த ஒரு சில சமிச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் நேர்மறை சிந்தனையை உருவாக்கலாம். எல்லா நேர்மறை வினைகளுக்கும் எதிர்மறை வினைகளுக்கும் ஆறாவின் நிலை பெற்று நம் மூளையில் மிக மிக துல்லியமான ஆற்றல்களாக வெளிப்படுத்துகிறது. எப்போது ஒரு சிந்தனை தொடர்ச்சியாக இடம்பெறுகிறதோ அப்போது அந்த சிந்தனையின் பலம் கூடிக்கொண்டே போகிறது. ஒத்த இயல்புடையவற்றை அதே போல்வன ஈர்க்கிறது. லைக் அட்ராக்ட் லைக் என்று கோட்பாட்டின்படி, அதாவது நேர்மறை அல்லது எதிர்மறை சிந்தனை எதுவானாலும் நாம் எதனை கவர்கிறோமோ அதனையே நாம் அனுபவமாக பெறப்போகிறோம். நாம் எதிர்மறையாக சிந்தித்தால் எதிர்மறை சிந்தனைகள் மேலும் கவரும் சூழ்நிலை பெறுகிறோம். ஆதலின் நாம் நேர்மறை மனப்பாங்கை பெற்றிருப்பது மிக மிக அவசியமாகிறது. அதனால் நாம் நேர்மறை சூழலையும் நேர்மறை மக்களையும் நம் வாழ்வில் ஈர்க்க முடியும். இது ரேக்கியில் ஒரு உன்னதமான ஒரு கோட்பாடு. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த நேர்மறை சிந்தனை நேர்மறை வட்டத்துக்குள்ளேயே நாம் இருந்து நேர்மறையாக சிந்தித்து நேர்மறையாக செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையை உயர்வாக்கி கொள்ள இது ஏதுவாகும். ரேக்கியில் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சரியானது. இந்த ரேக்கி என்பது நேர்மறையான ஒரு சக்திகள். அதை நீங்களும் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.